இந்த வீடியோவை முதல் 2.5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி ஸ்கிப் பண்ணாம பார்க்கறது மூலியமா உங்க வீட்டுக்கு இந்த வெயில் காலத்துல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெரும் செலவை ஈஸியா மடைமாற்றி, அதாவது டைவர்ட் பண்ணி மிக சிறிய செலவா குறைச்சிக்கலாம். அது எப்படி மிக சிறிய செலவா குறைக்கலான்றத இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த ஐடியா சரியான ஐடியாவா இல்லையான்றத நீங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வெயில் காலத்துல உங்க வீட்டுல ஹீட் அதிகமான அனல் நிறைய இருக்கு. இந்த அனலால நைட்ல பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு வர உங்க நைட்ல நிம்மதியா தூங்க முடியாத நிலைமை தான் இருக்கு. உடனே நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 50,000 60,000 செலவு பண்ணி கொஞ்சம் காத்து கொஞ்சம் கூலிங்கா வேணும்ட்டு ஏசி வாங்கி போட்டு அதுக்கு மாசம் மாசம் கரண்ட் பில்லு 1500 2000 சொல்லி கட்ட ஆரம்பிச்சிடறோம். நீங்க அதுக்கு பதிலா அந்த 50,000 ரூபாய் வரக்கூடிய செலவை ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட்டு 30 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா போதும். உங்க வீட்டை நல்ல குழு குழுன்னு காத்து வர மாரி, அதாவது ஒரு ஏர் கூலர்ல இருந்து வந்தா அந்த காத்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல காத்து வர மாதிரி மாத்திடலாம். உங்க வீட்டுக்கு தெர்மோகோல் ஃபால் சீலிங் பண்ணுங்க. இதை நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு 30 ரூபாய் தான் ஆகும். இதை நீங்க வெளியில நீங்க கேட்டீங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்க. இதுவே இந்த இந்த தெர்மோகோல் ஃபால் சீலிங்கை உங்க வீட்டுக்கு நீங்களே பண்ணீங்கன்னா வெறும் ஸ்கொயர் ஃபீட்டு 30 ரூபாயில நீங்க பண்ணிடலாம். 70 ரூபாய் உங்களுக்கு மிச்சம் பண்ணிடலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். இந்த வீடியோவை பார்த்தே கேட்டு நீங்க உங்க வீட்டுக்கு தெர்மோகோல் ஃபால் சீலிங்கை நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மெயினான விஷயம், இந்த வீடியோவில் எப்படி இதை செய்யணும்ன்றத உங்களுக்கு நான் முழுசா அதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இது உங்களுக்கு முழுசா புரியும். அதுக்கு முன்னாடி இந்த தெர்மோகோல் ஃபால் சீலிங் பண்றதுக்கு என்ன பொருட்கள் எல்லாம் வேணும், அந்த பொருட்கள் எப்படி வேலை செய்யும், நம்ம அந்த பொருளை எப்படி அதை பயன்படுத்தணும்ன்றத ஒரு தெளிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வேணும். இந்த பொருட்களை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது கட்டிங் மிஷின். இந்த கட்டிங் மிஷின்ல இந்த பிளேடு கம்பி வெட்டுற பிளேடு. இந்த கம்பி வெட்டுற பிளேடு, இந்த பிளேடை வச்சு தான் நம்ம அலுமினியம் சேனலை வெட்ட போகிறோம். இந்த பிளேடு தான் வச்சு நாம வெட்டணும். இந்த கட்டிங் மிஷின் கொத்தனார் வேலை செய்கிறவங்க செவுத்துல கட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம இந்த பிளேடு தான் பயன்படுத்தணும், அந்த இரும்பு பிளேடை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷின் இது உங்களுக்கு தெரியும், செவுத்துல ஹோல்ஸ் போடுறதுக்காக பயன்படுத்துகிற மிஷினு. இது எதுக்காகனா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் சேனலை நம்ம செவுத்துல வைக்கிறதுக்கு இந்த 1 இன்ச்சு ஃப்ளக் கட்டை, அதாவது பிளாஸ்டிக் ஃப்ளக் கட்டை இருக்குது. இது வரைக்கும் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது 1 இன்ச்சு ஃப்ளக் கட்டை பக்கத்தில் இருக்குது. அந்த 1 இன்ச்சு ஃப்ளக் கட்டையை செவுத்துல ட்ரில் போட்டு இந்த ஃப்ளக் கட்டையை வச்சு இந்த ஸ்க்ரூவை போட்டு ஃபஸ்ட்டு எல் சேனல் வச்சு டைட் பண்ணணும். அதுக்காக அந்த ட்ரில்லிங் மிஷின் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதுக்கப்புறமா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆசா பிளேடு இருக்குது. ஆசா பிளேடும் நமக்கு தேவை. இந்த தெர்மோகோலை பார்த்தீங்கன்னா நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு ஆசா பிளேடு வேணும். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு காங்கிரட் ஆணி. சப்போஸ் ஒரு வேளை எனக்கு ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில் போட்டு இந்த 1 இன்ச்சு பிளாஸ்டிக் ஃப்ளிக்கட்டையால் என்னால் டைட் பண்ண தெரியாதுன்னா இந்த 1 இன்ச்சு காங்கிரட் ஆணி வாங்கி செவுத்துல டைரெக்டாகவே அடிச்சிடுங்க. இது உங்களுக்கு ஈஸியான மெத்தேடு. ஆனால் இதை அடிக்கும்போது சேனல் கொஞ்சம் முன்ன பின்னு கொஞ்சம் ஷேக் ஆகும். அதை ஒரு ஆளை வச்சு சேனல் ஆடாமல் டைட்டாக பிடிச்சிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ஸ்க்ரூ. இது 1/2 இன்ச்சு ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அலுமினியம் பீடிங்கில் நம்ம ட்ரில்லிங் போடுற டைட் பண்ணுற இது 1/2 இன்ச்சு ஸ்க்ரூ. இந்த 1/2 இன்ச்சு ஸ்க்ரூ இது எப்படி இருக்குன்னு பாருங்க. முனையில கூரா இருக்காது, பட்டையா இருக்கும். நீங்க வாங்குற இடத்துல அலுமினியம் சேனல்ல ஹோல்ஸ் ட்ரில்லிங் போகிற டைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு முனையில இருக்கிற பட்டையா இருக்கிற ஸ்க்ரூ எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா 1/2 இன்ச்சில் கூரா இருக்கிற ஸ்க்ரூ, நார்மலாக நம்ம கார்பெண்டர்ல யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த முனையில கூரா இருக்கும், அந்த ஸ்க்ரூ எடுத்து கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ட்ரில் போட்டால் உங்களுக்கு போகாது. அதுக்கப்புறம் ராபின் க்ளூ. இது ராபின் க்ளூ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ல கிடைக்கும். இது எதுக்காகனா, நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செவுத்துல மார்க் பண்ணணும், எந்த ஹைட்டில் நம்ம இதை பண்ண போகிறோன்றதை மார்க் பண்ணுறதுக்கு இந்த ராபின் ப்ளூவும் கூடவே பார்த்தீங்கன்னா நூல் கயிறும் வேணும். நூல் கயிறு பார்த்தீங்கன்னா இந்த ராபின் ப்ளூவால்
அந்த நூல் கயிறுல வந்து அப்படியே உள்ள கொஞ்சம் முக்கி அத கொஞ்சம் குலுக்குனீங்கன்னா, இதுல இருக்கிற இந்த ப்ளூ எல்லாமே இந்த நூல் கயிறுல அப்படியே படர்ந்து வந்துரும். இந்த நூல் கயிற எடுத்து நீங்க சைஸ் எங்க வச்சு, எந்த அளவுல வேணும்னு சொல்லி எல் சேனல்ல நீங்க செவுத்துல வைக்க போறீங்களோ, அந்த இடத்துல நூல் கயிறால ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். நீட்டா புடிச்சு மார்க் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த ராபின் ப்ளூவும், இந்த நூல் கயிறும் 2மே வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபெவிகால். இந்த ஃபெவிகால் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச் ஃபெவிகாலு இதுதான் வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துற ஃபெவிகால் இது. இந்த ஃபெவிகால் தான் நீங்க போடணும். நீங்க மத்த இதுவெல்லாம் போட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒட்டாது. உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு அது வந்துரும். இது வந்து இந்த ஃபெவிகால் நீங்க அந்த எல் சேனல்ல தடவும்போது, ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈரமா இருக்கும். ஃபெவிக்யூக் மாரி உடனேலாம் செட் ஆவாது. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அதுக்கப்புறமா தான் இது வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டேக். இந்த டேக் எதுக்காகன்னா, நம்ம பால் சீலிங் பண்ணும்போது, நம்ம தெர்மாகோல் பால் சீலிங் பண்ணும்போது, நம்ம வீட்ல ரூஃப்லயோ, இல்ல ஷீட்டுலயோ நம்ம ஒயரெல்லாம் நம்ம அங்க போகும். அந்த ஒயர எல்லாத்தையும் நம்ம வந்து கீழ தொங்காம, அப்படியே மேலேயே வந்து அத டைட் பண்றதுக்கு, இந்த டேக் வந்து நமக்கு தேவை. டேக் வந்து சில பேருக்கு தேவைப்படும். சில பேருக்கு வந்து டேக் தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டா இந்த டேக வந்து வாங்கிக்கங்க. தேவையில்லாதவங்க விட்டுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபேனுக்கு மேல வர அந்த ஆங்கிலு. இது எதுக்காகன்னா, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் ஒரே அடி ஆங்கில் தான் மேல போட்டிருப்போம். ஆனா, நீங்க வந்து அ இப்போ ரூஃப்ல இருந்தோ, இல்லன்னா வந்து ஷீட்ல இருந்தோ நீங்க இறக்கி ஃபால் சீலிங் பண்ணும்போது, இந்த கிளாம்ப் வந்து இந்த ஆங்கில் உங்களுக்கு பத்தாது. இத விட பெருசு 1 1/2 அடி ஆங்கில் இருக்கு. அது வாங்கிக்கிங்க. ஏன்னா, நீங்க ஃபால் சீலிங்க்கும், ஃபேனுக்கும் 1 அடி கேப்பு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு காத்து அதிகமா வராது. இத நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். நல்லா பார்த்துக்கங்க. இந்த ஆங்கில் வந்து 1 1/2 அடி சைஸ்ல வந்து அட்வர்டைஸ்ல இருக்கும். அத வாங்கிக்கங்க. நீங்க போடுற ஃபால் சீலிங்க்கும், ஃபேனுக்கும் 1 அடி கேப்பு கண்டிப்பா இருக்கணும். இத நான் திரும்பவும் சொல்றேன். இல்லன்னா காத்து வராது. காத்து கம்மியா வரும். அடுத்தது வந்து சுத்தி வந்து தேவைப்படும். சுத்தி எதுக்குன்னா, நீங்க வந்து ட்ரில்லிங் உங்களுக்கு போட தெரியலன்னா, எல் சேனல் செவுத்துல வந்து முதல்ல வச்சு எல் சேனல் தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம். அப்படி உங்களுக்கு வந்து ட்ரில்லிங் போட்டு அந்த பிளக் கட்டைய வச்சு உங்களால டைட் பண்ண உங்களுக்கு தெரியலன்னா, அந்த கான்கிரீட் ஆணி உங்களுக்கு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா முதல்ல? அந்த கான்கிரீட் ஆணிய வாங்கிக்கங்க. அத வாங்கி சுத்திய வச்சு டைரக்ட்டா செவுத்துல அடிச்சிடுங்க. உங்களுக்கு வேலை வந்து ஈஸியா வந்து முடிஞ்சிரும் உங்களுக்கு. அதுக்காக தான் சுத்தி. அடுத்தது வந்து உங்களுக்கு இன்ச் டேப் தேவைப்படும். இன்ச் டேப் வந்து நல்ல கொஞ்சம் புது டேப்பா இருக்கட்டும். பழைய டேப்னா வந்து அந்த பெயிண்ட் எல்லாம் போயி அந்த அளவெல்லாம் தெரியவே தெரியாது. இது எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க. இந்த டேப்பு. இது புது டேப்பு. என்கிட்ட ஏற்கனவே இருந்த டேப்பு தான் இது. புது டேப்பு. நான் இத பயன்படுத்தாமயே ரொம்ப நாளா இருந்தேன். நான் இந்த டேப்பே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அளக்கிறதுக்கு இது தேவைப்படும் இந்த டேப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயருக்கெல்லாம் நம்ம அடிக்கிற இன்சுலேஷன் டேப்பு. இந்த டேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஒயர் எங்கனா போயிடுச்சுன்னா, அத ஜாயின் பண்றதுக்கோ, இல்லன்னா டம்மி பண்றதுக்கோ, இந்த டேப்பு நமக்கு தேவைப்படும். இது கண்டிப்பா தேவைப்படும். வீட்ல வந்து வர ஒயர் எல்லாத்தையும் அப்படியே விட்டுறக்கூடாது. டேப்பு அடிச்சு, அத சுத்தி மடக்கி விட்டுட்டீங்கன்னா, நமக்கு வந்து கரண்ட்லாம் வந்து நம்ம வீட்டுல எங்கேயும் பாஸ் ஆகாம இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கட்ரு. கட்ரு எதுக்குன்ட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. நம்ம அந்த ஒயர எல்லாம் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்றதுக்கு தேவைப்படும். உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஃபேன் பார்த்தீங்கன்னா, அந்த 1 அடி அந்த ஆங்கில எடுத்துட்டு நம்ம 1 1/2 அடி ஆங்கில் போடுவோம். அப்போ ஒயரையுமே நம்ம சேர்த்து எடுத்துட்டு பெரிய ஒயர தான் கொஞ்சம் ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து முதல்ல 1 அடியில இருந்த ஃபேனு இப்போ 1 1/2 அடியா கீழ இறங்கும். சின்ன ஒயரா இருந்ததுன்னா, நம்ம ஜாயின் பண்றதுக்கு தேவைப்படும். அப்போ இந்த நம்ம கட்டர யூஸ் பண்ணி ஒயர வந்து கட் பண்ணி அந்த செம்பு கம்பிய தெரியிற மாரி பண்றதுக்கு நமக்கு இது ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வந்து இந்த கட்ரு வந்து தேவைப்படுது. கட்ரு இருக கட்ரு வந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கங்க. இல்ல உங்க வீட்லயே இருந்ததுன்னா, அத விட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செஸ்டர். செஸ்டர்னா என்னன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. இது எல்லாருக்குமே தெரியும். கரண்ட் வந்து இருக்கா? இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த செஸ்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இத எப்படி டெஸ்ட் பண்ணணும்ன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இத பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. இருந்தாலும் ஒரு டைம் நானு தெரியாதவங்களுக்கு சொல்லிர்றேன். இந்த செஸ்டர வந்து ஆள்காட்டி விரல மேல வச்சு தான் இத நீங்க டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த எர்த் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, பென்சிலு. பென்சில் வந்து எதுக்குன்னா, நம்ம இந்த தெர்மோகோல்லையும் சரி, இல்ல எல் ஆங்கிள், டி ஆங்கிள் அந்த எல் சேனல், டி சேனல்ல நம்ம மார்க் பண்றதுக்கு ஒரு பென்சில் வேணும். ஏன்னா, அத மார்க் பண்ணா தானே நம்ம அத அந்த கரெக்ட்டா அந்த இடத்துல கட் பண்றதுக்கு நமக்கு ஒரு அடையாளமா இருக்கும். அது தேவைப்படும். அடுத்தது இந்த எல் சேனல் எப்படி இருக்குன்றத பாருங்க. இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நானு வெட்டி போட்ட சின்ன பீஸு.
இல்ல உங்களுக்கு பெரிய பீஸா தான் காமிக்கணும்னாலும் நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். பாருங்க. பெரிய பீஸா காமிக்கிறேன். அத பாருங்க. இந்த இப்படி தான் வந்து இருக்கும். இந்த எல் சேனல் வந்து இத தான் நாம ஃபர்ஸ்ட்டு வந்து நாம செவுத்துல வந்து அடிச்சு ஃபிட் பண்ணணும். இத எப்படி ஃபிட் பண்ணணும்ன்றது எல்லாமே நான் வீடியோல அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இந்த எல் சேனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டி சேனல். இந்த டி சேனல் இது எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குங்க. எல் சேனல் கூட உங்களுக்கு எல் ஷேப்ல வந்துரும். டி சேனல் டி ஷேப்ல இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கான்றத கொஞ்சம் முதல்ல பார்த்துக்குங்க. ஏன்னா எதுவுமே தெரியாம நீங்க தப்பு தப்பா ஒரு பொருள வாங்கின்னு வந்துரக் கூடாதுல்ல. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலா வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் இத போஸ்ட் பண்றேன் இத. இந்த டி சேனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் தெர்மோகோல் உட்கார்றதுக்கு இடம் விட்டு இருக்கும். மேல வந்து ஒரு சின்ன ஒரு பீடிங் மாரி இருக்கும். அதாவது தெர்மோகோல் மேல எலும்பி வராம அதாவது நாளாவ நாளாவ தெர்மோகோல் என்ன ஆகும்னா மேல எலும்பி வரும். கொஞ்சம் கம்மு சரியா அந்த ஃபெவிகால் வந்து சரியா பிடிக்கலன்னா மேல எழும்பும். அப்ப மேல எழும்பாம கொஞ்சம் கிரிப்பா பிடிக்கிறதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் திக்னஸா தான் வந்து இந்த டி சேனல் மேல வந்து குடுத்துருப்பாங்க. இந்த டி சேனல் பார்த்துக்கங்க. எல் சேனலும் சரி, டி சேனலும் வந்து 12 அடி சைஸ்ல தான் உங்களுக்கு ஆவரேஜா ஃபிக்ஸட் சைஸ் 12 அடி. 12 அடி சைஸ்ல தான் உங்களுக்கு இந்த சேனல் எல்லாமே உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தெர்மோகோல். தெர்மோகோல்னா என்னன்னு உங்க யாருக்கும் சொல்ல வேண்டியதில்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும். தெர்மோகோல்னா என்னன்னு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த தெர்மோகோல் சைஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதோட சைஸ் வந்து யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது. ஒரு செவ்வக சைஸ்ல இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா, 1/2 மீட்டருக்கு 1 மீட்டர். பொதுவா இது சொல்றது வந்து 1/2 மீட்டருக்கு 1 மீட்டரு. நம்ம அத இன்ச்சு கணக்குல சொல்லணும்னா 19 1/2 இன்ச்சுக்கு 33 இன்ச் வரும். கரெக்ட்டா பாருங்க 19 1/2 இன்ச் வருதுங்களா? இது வந்து அகலம் 1/2 மீட்டர். 1/2 மீட்டர்னா 19 1/2 இன்ச் வருது. அடுத்தது நீளத்துல பார்த்தீங்கன்னா 1 மீட்டர். 1 மீட்டர்னா 3 அடி 4 1/4 இன்ச். சாரி 3 1/4 இன்ச். 3 அடி 3 1/4 இன்ச். அது பாருங்க 39 1/4 இன்ச். இதுதான் வந்து 1 மீட்டர். இந்த தெர்மோகோல் வந்து இது வந்து நீங்க வாங்கும்போது, இந்த ஃபேன்சி ஸ்டோர்ல விக்கிற தெர்மோகோல வாங்கக்கூடாது. அந்த தெர்மோகோல் எடுத்துன்னு வந்து நீங்க உங்க வீட்டுக்கு போட்டீங்கன்னா, சீக்கிரமா அது தொங்கி போயிடும். அது திக்னஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. சீக்கிரமாவே அது தொங்கி போயிடும். அது வேஸ்ட்டு. இதுக்குன்னு ஃபால் சீலிங் பண்றதுக்குன்னு தனியா விக்கிறாங்க. அததான் வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரம் தேவைப்படும். ட்ரம்மோ, இல்ல ஒரு உயரமா இருக்கிற ஸ்டூலோ உங்களுக்கு வந்து தேவைப்படும். எதுக்காகன்னா, ஹைட் இருந்தா தான் நீங்க மேல ஏறி நீங்க எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ண முடியும். அப்புறம் மெயினா வந்து ஒரு ட்ரம் இருக்கிறத விட நீங்க ஸ்டூலு எடுத்து வச்சீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா, தெர்மோகோலுக்கு உள்ள ஒரு நம்ம தலை வந்து அந்த தெர்மோகோலுக்கு உள்ள போய் பார்க்குற மாரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்டூல் ஒண்ணு எடுத்துக்கங்க. அது இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த இந்த வீடியோல எந்த எந்த பொருளெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சேனோ, அந்த பொருளுல எத்தன பொருள் உங்களால பயன்படுத்த தெரியும்? எந்தெந்த பொருட்கள உங்களால பயன்படுத்த தெரியாதுன்ட்டு, உங்கள நீங்களே ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு டேப்பு, இந்த டெஸ்டரு, ஆசா பிளேடு இதெல்லாம் ஈஸியா நீங்க பயன்படுத்துறீங்க. மிஷின் வந்து கட்டிங் மிஷின், இந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் உங்களால பயன்படுத்த உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. அப்படி தெரியலன்னா, அத எப்படி பயன்படுத்தணும்னு இத பயன்படுத்த தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அத வந்து கத்துக்கங்க. அடுத்த வீடியோல வந்து இத எப்படி செய்யணுன்றத ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு நானு சொல்றேன். நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த வீடியோல உங்களுக்கு நானு எப்படி எப்படி செய்யணும்ன்றத பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3யா உங்களுக்கு போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோல அவ்வளோ பெரிய வேலைய வந்து சொல்லிக் குடுக்க முடியாது. உங்களாலயும் கத்துக்க முடியாது. சின்ன சின்ன வீடியோவா போட்டேன்னா, அத கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் ஒரு 3, 4 பார்ட்டா உங்களுக்கு நானு போடுறேன். அடுத்த வீடியோல நாம பார்க்கலாம்.